கதைகள். முயற்சியால் கிடைத்த உயர்வு. ஒரு கிராமத்தில் ஒரு குடியானவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் கிராமத்துக்கு அருகில் இருக்கும் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி பிழைத்து வந்தான். இவ்வாறு விறகு வெட்டுவதும் வியாபாரம் செய்வதுமாக அவனுடைய பிழைப்பு போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் அவன் களைப்பில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தான். அவன் தனது மனதிற்குள் கடவுளோடு பேச ஆரம்பித்தான். கடவுளே, நான் தினமும் காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி வருகின்றேன். நேர்மையாகத்தானே உழைக்கின்றேன். நான் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் வருமானம் என்பது மிக குறைவாகவே உள்ளது. எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? இவற்றையெல்லாம் நீயும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் என்று மனதிற்குள் புலம்பினான். மறுநாளும் அதேபோல் விறகு வெட்ட கிளம்பினான். திரும்பி வரும்போது அதே மரத்தடியில் உட்கார்ந்து புலம்ப தொடங்கினான். மூன்றாவது நாள் அவனுக்கு விறகு வெட்ட போகவே சலிப்பாக இருந்தது. அவன் விறகு வெட்ட செல்லாது அதே மரத்தடியில் உட்கார்ந்து கடவுளிடம் புலம்ப ஆரம்பித்தான். நாட்கள் உருண்டோடின. அவன் வேலைக்கு செல்லாது மரத்தடியில் உட்கார்ந்து புலம்புவதையே வேலையாக கொண்டிருந்தான். வறுமை மேலும் அவனை கவ்விக்கொண்டது. அவனது குடும்பமோ பசி பட்டினியால் வாடியது. ஒரு நாள் அதே மரத்தடியில் குடியானவன் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டே உறங்கிவிட்டான். அப்போது ஒரு தேவதை அவன் கனவில் தோன்றியது. கனவிலும் குடியானவன் தேவதையிடம் வழக்கம் போல் புலம்ப ஆரம்பித்தான். உடனே தேவதை, மகனே, நீ தினமும் இவ்வாறு இந்த மரத்தடியில் இருந்து புலம்புவதால் எதுவும் ஆகப் போவதில்லை. நீ சொல்வது போல் நீ நேர்மையாகத்தான் உழைக்கிறாய். ஆனால் நீ காட்டு மரத்தை வெட்டி வந்து உனது கிராமத்திலேயே அதை விற்கிறாய். நீ ஏன் சற்று விரிவாக சிந்திக்க கூடாது? இதையே உனது கிராமத்தில் மட்டுமன்றி அயலூர்களுக்கும் சென்று விற்று வந்தால் இன்னும் உனக்கு வருமானம் அதிகமாக கிடைக்குமே என்று கூறி மறைந்தது. அப்போதுதான் குடியானவன் யாரோ தனது தலையில் அடித்து சிந்தனை கதவை திறந்து விட்டதை போன்று உணர்ந்தான். உடனே அவன் அங்கிருந்து புறப்பட்டு அயல் கிராமங்களுக்கும் சென்று விறகை விற்பனை செய்ய தொடங்கினான். தேவதை கூறியதைப் போல் அவனது வருமானம் பன்மடங்காகியது. குடியானவனின் மகிழ்ச்சிக்கோ இல்லை. அவன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினான். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? முயற்சி உடையர் இகழ்ச்சி அடையர். நாம் துன்பத்தை கண்டு ஒருபோதும் துவண்டு விடக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நம் வாழ்க்கையின் உச்சத்தையே தொட்டுவிடலாம்.